Hello guys, welcome back to the Python tutorial. இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்படியே ஒரு பைத்தான் அப்ளிகேஷனை வந்து MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டுட்டோரியலில் நம்ம வந்து எப்படி ஒரு SQL லைட் டிபியோட பைத்தானை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கில் MySQL டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வெர்ஷன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா SQL லைட் வந்து ஒரு லைட்டர் வெயிட், ஓகேங்களா. ஸோ ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஃபங்க்ஷனல்ட்டெல்லாம் அதில் இருக்காது. சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம SQL லைட் அந்த இதுலேயே டேட்டாபேஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, நிறைய நான் வேலை செய்யணும், அந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேபிள் MySQL டேட்டாபேஸ் போயாகணும். MySQL வந்து ஓப்பன் சோர்ஸ், ஓகே. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். நான் என்னோட MySQL வந்து லோக்கலில் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னா ஒர்க் பெஞ்ச், ஓகே. ஸோ இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த ஒர்க் பேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஒரு எடிட்டராக தான் பார்க்குறேன், ஓகே. என்னோட செட்டப் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா MySQL சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து ZAMP யூஸ் பண்ணுவேன். நான் PHP டெவலப்லாம் பண்ணுறதுனால நான் ZAMP யூஸ் பண்ணுவேன். ZAMPல பார்த்தா MySQL இருக்கும், ஓகேவா. ஸோ MySQL மட்டும் இந்த ZAMP இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணது போர்ட் பார்த்தீங்கன்னா 3306 இருக்குல்ல, இங்கே வந்துடுங்க. ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ண உடனே அது வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் பண்ணால் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் வந்து இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நேம் உங்கள் இஷ்டம், எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய பார்த்தீங்களா MySQL வந்து இந்த போர்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு பை டிஃபால்ட்டாக 3306. அந்த 3306ன்றது டிஃபால்ட் போர்ட் MySQL ரன் ஆகணும் அப்படின்றதுக்கு. அதனால் இங்கேயே பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேர் கொடுத்துட்டு டிஃபால்ட் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, இந்த IP அட்ரஸ் கொடுத்தாலும் சரி. யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக ரூட்டு தான், பாஸ்வேர்டு எதுவும் இருக்காது. அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஆகும். சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறமா இங்கே ஓகே தரும். மறக்காமல் இதை ரன் பண்ணிடணும் ZAMP, அப்போ தான் இது ஒர்க் ஆகும், ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ZAMPலாம் தேவைன்னா இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட் பண்ணும்போதே வந்து நீங்கள் சர்வரோட சேர்த்து டவுன்லோட் பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதையும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கேயே இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரே தான். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து சர்வர் தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும், ஓகேங்களா. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரும். நம்ம கொடுத்த பேர், யூசர் நேம், IP அட்ரஸ், போர்ட் நம்பரோட டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வந்துடும். ஸோ அவள் தான், ஓகே. ஸோ இங்கே கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மொத்தம் சின்ன, ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமே வந்து நம்ம பார்த்துட்டு SQL லைட்டில் நம்ம என்ன வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு MySQLக்கும் SQL லைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம போன வாட்டியே நம்ம பார்த்துட்டோம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நான் கிரியேட் பண்ண போகிற டேபிளோட பேர் வந்து ஸ்டூடெண்ட். அதில் இருக்கிறது ரெண்டு காலம், ஒன்று ID, இன்னொன்று வந்து நேம் காலம், ஓகேவா. ஸோ இப்போ ID வந்து இன்டிஜர் டைப்பு, அப்படின்னா அது ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் போய் ஹோல்ட் பண்ண போகுது, லைக் நம்பர் 1 2 3. ப்ரைமரி கீ என்ன நான் சொல்லியிருந்தேன், டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, நல்லும் இருக்காது, ஓகேவா. ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ID காலம்க்கு வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பப்பெல்லாம் நான் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு நியூ ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோன்னா அப்பப்பெல்லாம் எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக ஐடியோட வேல்யூ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் வேல்யூ ஒரு பேர், ஓகே. என் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நேம் மட்டும்தான் பாஸ் பண்ணுறேன், ID நான் பாஸ் பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு வேல்யூ இப்போ இன்சர்ட் ஆகுமா. இப்போ இங்கே நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன், பார்த்தா 1 என்னோட பேர் இருக்குது. இப்போ நான் அடுத்த வேல்யூ ரன் பண்ணுறேன், ஸோ அடுத்த வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணலாம், ஓகே. ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண தேவையில்ல. இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி நான் மற்ற ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபெயில் ஆகலை. இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ப்ரோக்ராமிங் மட்டும்தான் நான் அமிச்சேன். 2ன்ற வேல்யூ வந்து ஆட்டோ செலக்டட், ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம். ப்ரைமரி கீ நேம் வந்து நம்ம கொடுத்த வேல்யூ. ஸோ இதுதான் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே வேல்யூ. இப்போ MySQL சைடு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ PHPயில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டால், PHPயில் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், mysql.py அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபைலோட பர்பஸ் என்ன அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இப்போ முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம், பைத்தானில் வந்து SQL லைட் வந்து டிஃபால்ட்டாக வர்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் தேவைப்படல, ஓகே. டேரெக்டாக MySQL லைட்டில் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், MySQL லைட்டை மட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு பைத்தான் MySQL ஈஸியாக நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் இங்கே பைத்தானுக்கும் MySQLக்கு சம்மந்தமே இல்லை, ஓகேவா. இவங்க ரெண்டு பேரையுமே சம்மந்தப்படுத்துறது எனக்கு ஒரு பிரிட்ஜ் தேவைப்படும். அந்த பிரிட்ஜ் தான் வந்து MySQL கனெக்டர். MySQL கனெக்டர் ஒரு வேலை
உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா வந்து pip install mysql -connector. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், mysql -connector. இந்த பேக்கேஜை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பேக்கேஜ் எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா, இதுதான் வந்து ஒரு பிரிட்ஜை ஆக்டிவேட் ஆகும் உங்களோட பைத்தானுக்கும் MySQL சர்வருக்கும். ஓகே, என்னோட மிஷினில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, import mysql.connector இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணணும்னா, அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு எந்த மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரரும் வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா பைத்தன் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதே போல் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்டில் நம்ம என்னென்னலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹோஸ்ட், எந்த சர்வர் டீட்டெயில். ஓகே, இப்போ நமக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் என்னோட மிஷினில் தான் இருக்குது, அதனால் நான் லோக்கல் ஹோஸ்ட் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களோட சர்வர் டீட்டெயில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த சர்வரோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருந்தோம், சர்வர் டீட்டெயில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம். நம்ம அப்பயே பார்த்தோம், யூசர் நேம் வந்து ரூட். ஓகே, பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பாஸ்வேர்டு தரணும். எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லிடணும். ஏன்னா என்கிட்ட என்னோட சர்வரில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும், நான் ஆல்ரெடி டெஸ்ட்னு சொல்லிட்டு டேட்டாபேஸில் தான் நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டூடெண்ட் டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ட்ன்ற இந்த மெத்தட் எங்கேருந்து வருதுன்னா, MySQL கனெக்டர்லேருந்து வருது. அப்போ mysql.connector.connect இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண முடியும். எந்த டேட்டாபேஸ், டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட கனெக்ட் வந்துடுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு கனெக்ஷனாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா கர்சர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அப்போ அந்த கர்சர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்னோட எல்லா எக்ஸிக்யூட் கொரியனால ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கனெக்ஷன்.கர்சர். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கர்சரில் தான் எனக்கு என்னவாக இருக்குன்னா எக்ஸிக்யூட் மெத்தட் இருக்கும். இங்கே தான் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணால் ஆல்ரெடி டேபிள்லாம் கிரியேட் பண்ணலாம். அங்கே இருக்கிற டேட்டா மட்டும் என்ன பண்ண போனால் ஃபெச் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஓகே, ஃபெச் பண்ணுறது எனக்கு என்ன வேணும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். நம்ம போன இதிலே பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்னோட கர்சரில் தான் இருக்குது. கர்சர் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மொத்த டேட்டா வச்சுருக்கோம். இப்போ அதில் உள்ள எல்லா டேட்டாவும் நான் எடுத்துகிட்டு வரணும்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த கர்சரில் இருக்கிற மொத்த ரிசல்ட் செட்டை ரீட் பண்ணி எனக்கு ஒரு வேரியபிள் ரிசல்ட்னு கிரியேட் பண்ணிக்க அந்த ரிசல்ட்டில் வச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். எதுக்கு வந்து ஃபார் லூப் ரன் பண்ணுறேன்னா, என்கிட்ட ஒரு 10-15 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா என்னால் ஒரே விட்டால் கொண்டு வந்து காட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கர்சரில் ரன் பண்ணி ஆகணும். அப்போ என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் எங்கே இருக்குது, ரிசல்ட்டில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டியாக நான் பிரிண்டில் போய்ட்டு ஐலேருந்து எடுத்துப்பேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம சிம்பிளாக ரன் பண்ணணும். இப்போ டெர்மினல் வந்து பைதான் டெர்மினல் போயிட்டுருக்கு, அங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸில் டிபி ஃபைல் இருக்குது. ஸோ இதை பைத்தான் டிபி ஃபைல் அப்படின்னு சொல்லி போடுவோம். போட்டால் இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று எல்லா கோடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸாக்டாக ரெக்கார்டு எடுத்துன்னு தரும். அவர் வேலை தப்பாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரெக்கார்டு வராது, என்ன எரர்னு சொல்லணும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெக்கார்டும் எனக்கு மற்ற கோடும் கரெக்டாக இருக்குது. இங்கே என்னோடய அவுட்புட் வந்து எனக்கு என்ன டேட்டா இருந்ததோ இந்த டேட்டா எல்லாமே எனக்கு வந்துச்சு. இந்த டேட்டா எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணுன்றதை நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். SQL கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த டிரைவரும் தேவையில்லை. ஆனால் பை டிஃபால்ட்டாக பைத்தான் கூடவே டிரைவர் வந்துட்டுருக்கோம். ஆனால் MySQLோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம MySQL கனெக்டர் தேவைப்படும். ஓகே, இதில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் இந்த கனெக்ஷன் டீட்டெயில் மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தா. ஓகே, இங்கே மேக் ஷூர் இங்கே யூசர் வரணும்னா யூசர் நேம் டைப் பண்ணி வச்சுருந்தேன். யூசர் வரணும், பாஸ்வேர்ட் இருந்ததுன்னா டேட்டாபேஸ் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸோ அந்த டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட் அந்த சர்வர் டீட்டெயிலோ அந்த சர்வர் டீட்டெயில் தரணும். கண்டிப்பாக கர்சர் இல்லாமல் உங்களால் ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கர்சர் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். இவ்வளோ தான் வந்து பைத்தான் சேஞ்சஸ் இன் MySQL. ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.